வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை vlog. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன், அதாவது வீக்கெண்ட் ரொட்டீன்னு சொல்லலாம். நான் இந்த vlog வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சண்டேயில் தான் எடுத்தேன். நான் வந்து மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தூங்கிடுவேன், சில நேரத்தில் தூங்காமல் முடிச்சிட்ருப்பேன். ஸோ நான் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறமா தலை வார ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஷார்ட் ஹேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஷார்ட் ஹேர் வந்து ப்ரிஃபர் பண்ண காரணம் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ என் ஃபேஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கிறதுனால ஸோ அதையே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டுலேக் ஆயில் இல்லைனா ஷேரச்சூட் கோகோனட் ஆயில், ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மோஸ்ட்லி நானே செல்ஃப் ஹேர் கட் பண்ணிப்பேன், இல்லைனா பார்லரில் எப்பயாச்சும் போய் அங்கேயும் ஹேர் கட் பண்ணிப்பேன். இது வந்து கர்லி ஹேர், ஸோ அது வந்து எனக்கு நல்லா சூட்டபிள் ஆகும். ஸோ அதனால் நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் தலை வாரினதுக்கப்புறமா ஹிமாலயா நீம் பியூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா வார்ட்ரோப்பில் இருக்கிற துணியெல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். என்னோடய க்ளோத்ஸ் தான் மோஸ்ட்லி வார்ட்ரோப்பில் இருக்கும். ஸோ வார்ட்ரோப் கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் வாங்கணும். ஸோ வித் மிரரோட லாங் மிரர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,000 சம்திங் வரும். நான் வந்து இப்போது மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ்க்கு தேவையான க்ரீம்லாம் போட்டுட்ருக்கேன். என் டெர்மட்டாலஜிஸ்ட்டும் சிலதை சஜஸ்ட் பண்ணாங்க, ஸோ அதையும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபேஸ், ஸோ அதனால் நிறைய பிம்பிள்ஸ் வரும். அண்ட் பிம்பிள்ஸ் வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஜஸ்ட்டு டெமோ பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை திறந்து அதுலேருந்து பால் பாக்கெட்டை வந்து எடுத்து காஃபி போட்டேன். ஸோ நான் வந்து காஃபி குடிக்க மாட்டேன், ஜஸ்ட் காம்ப்ளான் நாடு சக்கரை போட்டு தான் குடிப்பேன் மோஸ்ட்லி, இல்லைனா காம்ப்ளான் இல்லாமலும் போட்டு குடிப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணி உணர்த்த போயிட்டேன். ஸோ வாஷிங் மிஷின் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததுனால ஸோ நாங்கள் துணி துவைக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் துணியெல்லாம் உணர்த்தி காய போட்டுட்டு ஈவினிங் வந்து வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்டேன் வெளியே போய். தேங்க்யூ, பாய்.